ஒரு கொடூரமான மனநிலை உங்களுக்கு எப்படிக்கா வந்துச்சு? அதான் இந்து இந்த வீட்டோட வழக்கம். நானும் ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ இதெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ள நான் கோவப்பட்டேன். ஆனா வெளிப்படையா என்னால எதையும் காட்ட முடியல, எதையும் என்னால மாத்தவும் முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என் மனச கல்லாக்கிக்கிட்டு இதையெல்லாம் சகிச்சுட்டு போற அளவுக்கு நானும் பழகிக்கிட்டேன். இந்தோ நீ புதுசுங்கிறதுனால உனக்கு இதெல்லாம் பாக்குறப்போ கோவம் ஆத்திரமும் வருது. அது எனக்கு நல்லா புரியுது. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பாக்கு அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்புதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அக்கா, அவங்க 2 பேரும் தான் அப்படி இருக்காங்கன்னா இந்த கர்ணாக்கு என்ன பிரச்சனை? அவனும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அதிகாரம் பண்றான். என் அப்பாவை அசிங்கப்படுத்தினதுக்கு நான் அவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவன் வந்து ஏன் கைய புடிச்சு அவங்கள கை நீட்டி பேசாதன்னு சொல்றான். இந்து, கர்ணாவை நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டோட சூழ்நிலை அவனை அப்படி மாத்திடுச்சு. மத்தபடி மனசளவுல அவன் ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட கொஞ்சமாவது மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாரு, கர்ணா ரொம்ப நல்லவன் தான். ஆனா அவனை இப்படி மாத்தி வச்சிருக்கிறது இந்த வீட்டுல இருக்கிற 2 கல் நெஞ்சக்காரங்க. இவங்க கிட்ட எல்லாம் மனிதாபிமானத்தை பத்தி இப்படி விட்டு கொடுத்து பேசிட்டு இருக்க? தொட்டு தாலி கட்டின புருஷனை இப்படி ஒருமையில பேசுறதுதான் நல்ல பொண்டாட்டிக்கு அழகா? ஆமா, இவ யாரு? நேத்து வந்தவ. இவகிட்ட நம்ம வீட்டு ஆம்பளைங்களை விட்டு கொடுத்து பேசுற? அப்போ இந்த குடும்பத்து மேல உனக்கு மதிப்பு மரியாதையும் அவ்வளவுதானா? இங்க பாரு ஜெயந்தி, வாழ வந்த வீடு நமக்கு கோவில் மாதிரி. நமக்கு தாலி கட்டினவரு நமக்கு கடவுள். அவர் சொல்றதை கேட்டு அனுசரிச்சு போறதுதான் குடும்பம் நடத்துற பொம்பளைக்கு லட்சணம். அதெல்லாம் உன்கிட்ட சுத்தமா இல்ல. அக்கா, இவ பேசுறதெல்லாம் கேட்டு வீட்டுல இருக்கிறவங்களால கேலி பண்ணி நீயும் பேசிட்டு இருக்கியா ஜெயந்தி? இவ என்னைக்கு கால் எடுத்து இந்த வீட்டுக்குள்ள வச்சாலோ அன்னைக்கே இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட நிம்மதியே போச்சு.